பொதுவா நம்ம வீட்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள் நெறையா இருக்கும். பட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. வொர்ன் அவுட் ஆயிருக்கும், இல்லன்னா பெயிண்ட் போயிருக்கும் அந்த மாதிரி. ஸோ இந்த பெஞ்சும் அந்த மாரி தான். நெறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இதில வச்சிருப்போம். வாட்டர் டிஸ்பென்சர், மிக்ஸி அந்த மாதிரி. பட் வந்து பெயிண்ட் எல்லாம் போயிருந்தது. ஸோ ரீபெயிண்ட் பண்ணலான்னு ஃபர்ஸ்ட்டு ஒரு பேஸ் கோட் பிளாக் பெயிண்ட் குடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு சில்வர் அண்ட் கோல்டு ஷைனிங் மாரி குடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு, ஒரு கோல்டு அண்ட் சில்வர் கோட்டிங் குடுத்தேன். பட் சுத்தமா சரியா வரல. ரொம்ப நல்லாவே இல்ல ஃபினிஷிங்கு. எனக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. ஸோ திருப்பியும் ஒரு பிளாக் கோட்டே குடுத்துட்டு, அதுக்கப்புறமா ஆக்ரிலிக்ல ஒரு கோலம் ஃபினிஷிங் மாரி குடுத்துரலான்னு இந்த மாதிரி குடுத்தேன். ஸோ ட்ரெடிஷ்னலாவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, எல்லாமே நம்ம திங்ஸும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, ஃபைனல் அவுட்புட் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கா இருந்தது. இடையில கொஞ்சம் அந்த கோல்ட் பெயிண்ட்ல தான் ரொம்ப சொதப்பிடுச்சு. பட் அதர்வைஸ் குவைட் ஹேப்பி. உங்களுக்கும் இந்த மாதிரி நெறையா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க திங்ஸ அழகா இருக்க பிடிக்கும்னா, டூ கமெண்ட்.